Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடலை மிட்டாய் எப்படி பண்ணலாங்கிறதாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கோவில்பட்டி ஃபேமஸ் கடலை மிட்டாய் அதே ஸ்ட்ரக்சரில் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே அருமையாக ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு பதம் பார்க்க தெரியாது, இந்த மாதிரி ஒரு கோலையுமே வேண்டாங்க. வாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி வீட்லேயே பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 கப் அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாங்க. ரொம்பவும் கருகிற மாதிரி இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு இதிலே எடுத்துடலாங்க. நல்லா இந்த மாதிரி வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இது நல்லா தோலெல்லாம் இது பண்ணி எடுத்துக்கணுங்க. தோலெல்லாம் நீக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு வெல்லைங்க. நெக்ஸ்ட்டு அதில் முழுகிற அளவுக்கு அதிலே 1/2 கப் அளவு தண்ணி எடுத்தால் போதுங்க. இதை லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். இதை அப்படியே மண்ணெல்லாம் தோலாக இருக்கும், அதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி இந்த டைப்பில் இருக்கணும். நல்லா பொறுமையாக கிண்டி பாருங்கள், தண்ணியில் விட்டு பாருங்கள். கம்பி பதத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக வரணும். இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கக்கூடாது, இன்னுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உடையிற பக்குவத்தில் இருக்கணும். அதுதான் கடலை மிட்டாய்க்கு சரியான பக்குவம். இந்த மாதிரி உடையணுங்க. இப்போ நம்ம தோல் எடுத்து வச்ச வேர்க்கடலை ஆட் பண்ணிடலாம். இந்த ஃபுல் ப்ராசஸுமே ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், ஏன்னா தீஞ்சு பிடிச்சிரும். இந்த ஃபுல் ப்ராசஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நெய் தடவின பாத்திரத்தில் இதை மாற்றி நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. ஓரளவுக்கு வெதுப்பாக இருக்கும்போதே கத்தியில் நெய் தடவி இந்த மாதிரி கட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைன்னா பால் சைஸில் கூட உருட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, கோவில்பட்டி கடலை மிட்டாய் ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.